சாப்பிட்டு எங்க ராஜா போடுவீங்க? அப்படியா? உப்பு தண்ணி எங்க இருக்குது? எங்க இருக்கா பாத்தியா? சரி, நல்ல பையன். கோயிலுக்கு வர்றப்பீங்க நம்ம முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா கோயில் வர்ற இடத்துல கண்டதையும் போடக்கூடாதுங்க. எது கொண்டு வந்தாலும் சரி, தண்ணி பாட்டில், சாமி பூ மாலை, சாக்லேட் பேப்பரு, திரி பாக்கெட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வர்ற வழியில போற வழியில போட்டு போனா கோயில் சுத்தமா இருந்தா தான் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். எப்போதுமே எல்லாத்துக்குமே எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் சுத்தமா இருக்கணும்னு நினைங்க. எல்லாம் கண்டதெல்லாம் போடக்கூடாதுங்க. கோயிலுக்கு வரப்ப தூக்கி வீசக்கூடாது, வீசலாமா? குப்பை தொட்டி எங்க இருக்குதோ அதை பார்த்து வீசணுங்க. வச்சிருக்காங்கல்ல, நிறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க கோயிலை சுத்தி. நம்ம கோயிலுக்கு எதுக்கு வர்றோமுங்க? சாமி தரிசனம், அருள், முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு வர்றோம். அந்த முருகனை பார்க்க வர்றப்போ அவனோட இடம் சுத்தமா இருக்கணும்னு நினைங்க. நிறைய இடங்கள் எழுதி போட்டிருப்பாங்க, முருகனோட இடம் சுத்தமா இருக்கணும், ஆலய சுத்தம், ஆண்டவன் தரிசனம்னு எழுதியிருப்பாங்க. நிறைய இடத்துல சுத்தம் தான் சுகாதாரத்தை கொடுக்கும், சுகாதாரத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்.